இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 11வது நாள். நாம் இப்பொழுது நம்முடைய தியானத்தின் 2வது பகுதியில் நாம் இருக்கிறோம். முதல் பகுதியில் பல காரியங்களை நாம் முன்னுரையாக பார்த்தோம். இப்பொழுது நாம் 2வது பகுதியில் இருக்கிறோம். இந்த இந்த 2வது பகுதியில் நாம் எதை பற்றி தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்ட பந்தயத்தை எவ்வாறு நாம் மன உறுதியோடு ஓட முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி நாம் மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை, எந்தெந்த உண்மையை நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக தியானித்து வருகிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் ஃபாதர் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லி முடிச்சதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க? அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, நம்ம அடிக்கடி கேட்டதை கேட்கும் போது தாங்க மனதில் ஆழமா பதியும். அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும்போது அது பதிஞ்சிட்டே இருக்கும், ஆழமா அது பதியுங்க. 2வது காரணம், இந்த தியானத்துல இன்றைக்கு யாராவது புதுசா பங்கெடுத்தாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் யாராவது புதுசா பங்கெடுத்தாங்கன்னா, இவர் எதை பத்தி பேசுறாரு, இது ஒண்ணுமே புரியலையே, இது அப்போ அந்த தலையும் இல்ல வாழும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால முன்னாடி நம்ம எதை பேசணுமோ அதை நம்ம திருப்பி சொல்லும்போது, சுருக்கமா சொல்லும்போது, அவங்களுக்கு புதுசா பங்கெடுக்கிறவங்களுக்கு, கலந்து கொள்ளுகிறவங்களுக்கு ஒரு ஈஸியா புரியும். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா 2வது காரணத்தை விட முதல் காரணம் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி நம்ம கேட்டதை கேட்கும் போது மனதில் ஆழமா அது பதியும். ஓகே, அப்ப ஏற்கனவே பார்த்தது ஒன்று சுருக்கமா திருப்பியும் பார்ப்போம். இப்ப மனதில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள். முதலாவது, கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். அடுத்தது, கடவுளுடைய அன்பை நம் வாழ்வின் ஆணிவேராகவும் வாழ்வின் அடித்தளமாகவும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் ஆணிவேராகவும் அடித்தளமுமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் குறித்து பார்த்தோம். 3வதாக நாம் பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக கடவுளோடு நமக்கு நல்ல ஒரு உறவு உண்டு. 4வது நாம் பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக அனைத்து சாபத்திலிருந்தும், எத்தனை சாபத்திலிருந்து? அனைத்து விதமான சாபத்திலிருந்தும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஓகே, அடுத்தது நாம் பார்த்தது, சாவை வென்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து நாம் பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நான் கடவுளுடைய அன்பு மகனாக அல்லது அன்பு மகளாக மறுபடியும் பிறந்துள்ளேன். அதற்கு அடுத்து நாம் பார்த்தது, நீங்களும் நானும், அது நாம் தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவர்கள். சாதாரண மக்கள் கிடையாது, தூய ஆவி, அவர் கடவுள், தம திருத்துவத்தின் 3வது ஆள், தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவர்கள். அது அர்த்தம், நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், அதே போல நாம் மீட்படைவோம் என்பதற்கு அது உறுதியாக அமைகிறது, முத்திரை சீல். அதற்கு அடுத்தது நாம் நேற்று தினம் பார்த்தது, சிந்தித்தது, நாம் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். எவ்வளோ மாபெரும் செய்தி தெரியுமா? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலுங்க. இன்னைக்கு திருப்பலியில் அப்பத்தை கிறிஸ்துவின் உடல் சொல்றோம். அதே போல இன்றைக்கு கிறிஸ்து ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடலுங்க. அது உண்மைங்க. அது எவ்வளவு பெரிய உற்சாகத்தை தருகிறது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? நான் தியானிக்க தியானிக்க எனக்கு அது ஒரு பலன், ஒரு சக்தியாக, உற்சாகத்தை தந்தது. நான் இயேசுவின் உடல்ல ஒரு உறுப்பா இருக்கேன், எனக்கு அது போதும் ஆண்டவர், எனக்கு அது போதும். இயேசு எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நானும் போவேன், எனக்கு அது போதும். சரி, இன்றைக்கு நாம் அடுத்த உண்மை நாம் தியானிப்போம். அதாவது, நாம் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணகமே நமது தாய் நாடு. இது எங்க வருகிறது என்றால்,
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அதுல முதல் பகுதி. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். விண்ணகமே நமக்கு தாய் நாடு. நாம் இந்த உலகத்தை, அதோட அர்த்தம், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப உலகத்துலதான் இருக்கோம், ஆனா நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள். இது ரொம்ப மனதில் ஆழமா பதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கும் எனக்கும் இனி எந்த தொடர்பும் கிடையாது. உலகத்துல கடவுள் நம்ம வச்சிருக்காரு, உண்மைதான். ஆனா விண்ணகமே நம்முடைய தாய் நாடாக எண்ணிதாங்க இந்த உலகத்துல, இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அந்நியர்கள், பரதேசிங்க, ஆமா, அதான் உண்மை. 1 பேதுரு முதல் அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு முதல் அதிகாரம் 17வது வசனத்தோட கடைசி பகுதி. 1 பேதுரு, ஃபர்ஸ்ட் பீட்டர், 1 பேதுரு முதல் அதிகாரம் 17வது வசனத்தோடைய கடைசி பகுதி. இவ்வுலகில் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள். இவ்வுலகில் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள். கடவுளுக்கு பயந்து வாழுங்க. இந்த உலகத்துல நீங்க அந்நியரா வாழ்றீங்களே, அந்த அந்நியராய் வாழும் காலமெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழுங்க, பயந்து வாழுங்க. ஏன்னா உங்களை விடுவிக்க கடவுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அதுதான் 18-19 வருது. அதோடைய பின்னணிதான் இது. இவ்வுலகில் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள். அப்ப அந்நியராய் வாழும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்ப எடுத்துக்காட்டு சொல்றதோடதான் நமக்கு இது ஆழமா புரியும். அது பழைய எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், த லெட்டர் டு த ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் ஆபிரகாம் ஒரு அந்நியராக வாழ்ந்தது நம்பிக்கையால் தான். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் ஆபிரகாம் ஒரு அந்நியராக வாழ்ந்தது நம்பிக்கையால் தான். அந்த வாக்குறுதிகளுக்கு உரிமை பேரான தன்னுடைய மகன் ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய பணக்கார ஆபிரகாம். கிட்டத்தட்ட 300 வேலைக்காரங்க இருந்தாலும் அவர் வாழ்ந்து வந்தது டென்ட்ல, கூடாரத்துல. என்ன காரணம்? ஏனெனில் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரத்தை அவர் எதிர்பார்த்திருந்தார். இந்த நகரம் அசைக்கப்படும், இதெல்லாம் இடிக்கப்படும். ஆபிரகாம் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்பார்த்திருந்தார். அதை கட்டியவர் கடவுளே, அதற்கு அடித்தளமிட்டவர் கடவுளே. பாருங்க, இது நம்முடைய சொந்த வீடு அல்ல, சொந்த நாடு அல்ல. அங்க ஒரு நாடு வருகிறது. விண்ணகமே நம்முடைய தாய் நாடுங்க. அப்படி பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் வாழ்ந்தாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல அதுக்காக நம்ம டென்ட்ல தான் வாழணும், கூடாரங்கள் தான் வாழணும், வீடெல்லாம் கட்டக்கூடாது அப்படி சொல்ல வரல. அந்த மனநிலை நமக்கு இருக்கணும்னு சொல்ல வர, அவ்வளவுதான். இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. அந்த ஒரு மனநிலையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றுதான் சொல்ல வருகிறேன். வேற ஒன்றும் கிடையாது. வீடை கட்டுங்க. உங்களுக்கு 2 பெட்ரூம் வேணுமா கட்டுங்க. இல்ல உங்களுக்கு 3 பெட்ரூம் தான் உங்க வீட்டுக்காக தான் தேவையா, குடும்ப தேவையா, அது கட்டுங்க. உங்களுக்கு அதுக்கு வேண்டிய பணம் இருக்கா, உங்களுக்கு தேவையா கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா மனதில் ஒன்றை நாம் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமது வீடல்ல, நாடல்ல, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு. இந்த மனநிலையோடு வாழ்ந்தாலே போதுங்க, நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். உண்மையா சொல்றேன், வித்தியாசமா இருக்கும். அப்ப இந்த உலகத்தை சார்ந்தவர்கள், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்றால் நம்முடைய மனநிலை, நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ள போயிருச்சு. தொலைத்தொடர்பு, அல்லது டிவி வழியாக, சினிமா வழியாக, சீரியல் வழியாக, செய்தித்தாள் வழியாக, நிறைய நம்ம நண்பர்கள் வழியாக இந்த உலகத்தோடைய ஆவி நமக்குள்ள வருதுங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். பவுலடிகளார் அழகா சொல்லுவார். ரோமையர்
12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமையர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இவ்வுலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. இவ்வுலக போக்கின்படி ஒழுகாதீங்க. இவ்வுலகத்துக்கு போக்கு இருக்குங்க. இந்த உலகம் போற ஒரு போக்கு இருக்கு, அதுல போய் மாட்டிக்காதீங்க. இந்த உலகத்திற்கு ஒரு மனநிலை இருக்கு, அதுல போய் சிக்கிக்காதீங்க. சில எடுத்துக்காட்டு சொன்னா நமக்கு புரியும். ஏற்கனவே ஒரு முறை ஒரு பருவத்துல சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ இப்ப நல்ல ஒரு உதவி செய்யணும், ஒரு வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்கணும், அப்ப பணம் வசூல் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நம்ம கோயிலே பங்குலயே நிறைய பேர் எப்படி செய்யறாங்க, வீடு கட்டி கொடுக்கணும், இல்ல கோயில் கட்டணும், பணம் வசூல் பண்ணணும்ல, பணம் தேவை. சரி, என்ன செய்யணும், அப்போ ஒரு குழுக்கள் போடுவோம், சீட்டை போடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் பீரோ, 2வது பரிசு இத்தனை பவன் நகை, 3வது பரிசு இத்தனை ஒரு பைக்கு, இப்படின்னு நம்ம போட்டு ஆசையை காட்டி பணம் வசூல் பண்ணலாம்ல. ஒரு சீட்டுக்கு 50 ரூபா, ஒரு சீட்டுக்கு 100 ரூபா வசூல் பண்ணு. எதுக்குங்க இதெல்லாம்? இப்ப வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க. வீடு கட்டி கொடுங்க, நல்லது. ஆனா எப்படிங்க பணத்தை வசூல் பண்றீங்க? ஆசையை காட்டி வசூல் பண்றீங்களே. பீரோவை காட்டி, நகையை காட்டி, பைக்கை காட்டி, டிவியை காட்டி, காரை காட்டி நீங்க பணம் வசூல் பண்றீங்களே. சாத்தானும் இயேசுக்கு அப்படித்தானே சோதித்தான். 3வது சோதனை இயேசுக்கு வந்த அந்த அந்த பாலைவனத்துல 3வது சோதனை என்ன? சாத்தான் உலக அரசுகள் அனைத்தையும் அதோடைய மேன்மையெல்லாம் இயேசு காட்டினார். பாரு பாரு காட்டினார், ஆசையை காட்டினார். இதெல்லாம் உனக்கு தரேன் நானு, நீ என்னை வணங்க, அது மட்டும் போதும். ஆசையை காட்டினார்ல, அதே வேலை தாங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது உலகத்தோடைய போக்கு. இந்த உலகம் முழுவதும் தீயவனின் கையில் இருக்கிறது. எச்சரிக்கையா இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 1 ஜான் 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். இவ்வுலகம் அனைத்தும் தீயவனின் கையில் இருக்கிறது, சாத்தானின் கையில் இருக்கிறது. உலகம் அங்க இந்த பூமி கிடையாது. இந்த உலகத்தோடைய அந்த போக்கு, இந்த உலகத்தோடைய மனநிலை, இந்த உலகத்தோடைய எண்ணங்கள் அவன் வச்சிருக்காங்க, தீயவனின் கையில் இருக்குது. அப்போ இந்த உலகத்தின் போக்கின்படி போய் மாட்டிக்காதீங்க. நல்ல காரியம் செய்யுங்க. எப்படிங்க நல்ல காரியம் செய்றீங்க? இது கடவுளோட வழியா இல்ல உலகத்தோட வழியா? இந்த மாதிரி ஆசையை காட்டி பணத்தை வசூல் பண்றது, அல்லது போராட்டம், ப்ரொமோஷன் வேணும், சம்பள உயர்வு வேணும், இல்ல போராடுறாங்க, உண்ணாவிரதம் எடுத்து போராடுறாங்களா, இது உலகத்தோட வழிங்க, இது கடவுளோட வழி கிடையாதுங்க. போராட்டம், நமது போராட்டம் மனிதர்களோடு அல்ல. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது மனிதரோடு அல்ல, தீ ஆவிகளோடு தான் நம்முடைய போராட்டம். அழகா அங்க சொல்லப்படுகிறது. ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோடு தான் நாம் போராடணும், தவிர மனிதர்களோடு அல்ல, ஒருபோதும் அல்ல. அன்பாதவர்களே, இது உலகத்தின் போக்கு. வீட்டுல கூட போராட்டம் உண்ணாவிரதம் போராட்டம் நடக்குதுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். வீட்டுல கூட, ஏன் வேலை செய்ய இடத்துல, ஃபேக்டரியில, தொழிற்சாலையில, வீட்லயே நடக்குது. நான் சொல்றபடி அவங்க செய்யலன்னு எனக்கு சாப்பாடு வேண்டாம். இது உலகத்தின் போக்குங்க. தயவு செய்து நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. போராட்டம் வேண்டாம். காம்படிட்டிவ் ஸ்பிரிட், போட்டி மனப்பான்மை. எங்க பார்த்தாலும் போட்டி மனப்பான்மை. எங்க பார்த்தாலும் ஃபுட்பால்லையும் போட்டி, கிரிக்கெட்லயும் போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எல்லாம் போட்டி, பைபிள்ல குவிஸ் போட்டி, போட்டி மனப்பான்மை. இது உலகத்தை சார்ந்தவர்கள், உலகத்தை சார்ந்த போக்கு. கடவுள்னு வரது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ் ஸ்பிரிட். அவனோட நான் நல்லா பாடணும், அவனோட நான் நல்லா பேசணும், அவனை ஜெயிக்கணும், அவனை தோற்கடிக்கணும். இதெல்லாம் உலகத்தோடைய மனப்பான்மை, ஈவில் ஸ்பிரிட். இதெல்லாம் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. காம்படிட்டிவ் ஸ்பிரிட் ஈவில் ஸ்பிரிட், போட்டி மனப்பான்மையின் ஆவி. அவனை மட்டம் அடித்து அவனை கீழே தள்ளி நான் மேல வரணும், அவனை விட நான் ஜெயிக்கணும். நல்லா பாடுங்க, பிரச்சனை இல்லை, நல்லா பேசுங்க, பிரச்சனை இல்லை, நல்லா விளையாடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அவனை தோற்கடித்து நான் வரணும். அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது ஈவில் ஸ்பிரிட். அது இந்த உலகத்தின் ஆவி. எல்லாரையும் விட நான் மேல நிக்கணும். காம்படிட்டிவ். இது உலகம் இதான் வளர்க்குது. இதை நம்ம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே வந்துருச்சு, இந்த உலகம் வந்துருச்சு.
அடுத்தது, என் உலகத்தின் போக்கின்படி வாழாதிருக்க. நம்ம இந்த உலகத்தை சார்ந்தவர்கள உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு வரேன், வேற ஒண்ணும் இல்ல. என் கூட எத்தனை ஆளுங்க இருக்காங்க தெரியுமா? என்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? என்னுடைய அரசியல் செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? என் கூட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆள் பலம். கையெழுத்த வாங்கு, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட். இந்த என் கூட இத்தனை பேர் இருக்காங்க, கையெழுத்த வாங்கு. 100 பேர்கிட்ட, 200 பேர்கிட்ட, 300 கையெழுத்த வாங்கு. இவங்கெல்லாம் என் கூட நிக்கிறவங்க. அதுல பாதி பேர், முக்காசி பேர் எது கையெழுத்து போடுறாங்கன்னு தெரியாது, அது வேற, அதை பத்தி விடுங்க. எது கையெழுத்து போடுறாங்கன்னு தெரியாது, அதை விடுங்க. ஆனா இருந்தாலும் அந்த மனப்பான்மை பாருங்க, இத்தனை பேர் என் கூட இருக்காங்க, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு காட்டுறதுக்காக கையெழுத்து வாங்குறாங்களா? இது உலகத்தின் போக்குங்க, உலகத்தின் போக்கு. இது கடவுளிடம் இருந்து வர்றது கிடையாது. இன்னைக்குதான் நடக்குது எல்லா இடத்துலயும், திருச்சபையிலும் நடக்குது, பங்குலையும் நடக்குது. கட்சி மனப்பான்மை எல்லாம் இருக்கு, உலகத்தின் போக்கு. வீட்டுல நம்ம குடும்பத்துல பாருங்க, ஃபாதர் இவ்வளவு உதாரணம் சொன்னீங்க. வீட்டுல பாருங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போனுச்சு. 3 மாசம் 4 மாசம் ஆன குழந்தை. உடனே அதுக்கு ஏதோ பிரச்சனை, உடல் வியாதி ஏதோ பிரச்சனை வந்துச்சு. உடனே சொல்றாங்க, யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு பட்டுருச்சுப்பா. அப்ப என்ன செய்யணும்? கண்ணு பட்டுச்சு என்ன செய்யணும்? 3 முறை சுத்தி போட வேண்டாமா? அது மிளகாய் அதெல்லாம் எடுத்து 3 முறை சுத்தி போட்டா அந்த வியாதி சரியா போயிடும். கண்ணு திருஷ்டி பட்டுருச்சு, அது சரியாகணும். கிறிஸ்தவர்கள் உலகத்தின் போக்கின்படி யாரோ ஏதோ கேள்வி கேட்கிறாங்க, ஃபாதர் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, திருஷ்டி படிச்சு கண்ணு படிச்சு, ஆனா அப்படி சுத்தினா 3 சுத்தினா அந்த வியாதி சரியாவது ஃபாதர், உடல் சரியாவது, எங்களுடைய அனுபவத்தை நாங்க பார்த்திருக்கோமே. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. சரியாவது ஓகே. பழைய ஏற்பாட்டுல கடவுள் மோசேய எகிப்துக்கு அனுப்பினாரு, இஸ்ராயல் மக்களை விடுவிக்க. எகிப்து ராஜாவோட அரண்மனையில போன பிறகு அந்த ராஜா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கடவுளுடைய கட்டளைப்படி, கடவுள் சொன்னபடி மோசே என்ன செஞ்சாரு? மோசே தன்னுடைய கையில் இருந்த கோலை கீழே போட்டாரு. அந்த கோல் கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறினது? பாம்பா மாறிச்சு. கரெக்டா சொல்லிட்டீங்க, ரைட்டு, பாம்பா மாறிச்சு. இப்போ அங்க வேற 2 மந்திரவாதிகளும் இருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியும், ரைட்டு. அந்த மந்திரவாதியின் கையிலும் கோல் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களும் அவங்க கோல் கீழே போட்டாங்க பாருங்க, அந்த கோலும் பாம்பா மாறிடுச்சு. அந்த கோலும் பாம்பா மாறிடுச்சு. அது கடவுளிடம் இருந்து வந்ததா? இல்லையே அன்பானவர்களே. ஆனா கடைசி நம்ம நடந்த என்னன்னு தெரியும், இந்த பாம்பு அந்த பாம்புல விடுங்குச்சு, அது வேற. ஏதோ குணமாவது நல்லா நடக்கிறதுக்காக உலகத்துடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்க ட்ரீட்மெண்ட் போறீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கடவுளை ஜெபிக்கிறான், ஜெபிங்க. ஆனா உலகத்தோடைய அந்த தீய காரியங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆப்பிரிக்கால போனீங்கன்னா விச் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, விச் டாக்டர்ஸ். அவங்க டாக்டர்ஸ், மருத்துவர்கள், அவங்க பேர் விச் டாக்டர்ஸ். எந்த விதமான நோயை கூட அவங்க குணமாக்குவாங்க. மருத்துவர்களால கூட முடியாது, இவங்க குணமாக்குவாங்க. தீய ஆவியின் துணையால், தீய அசுத்தாவின் வல்லமையா அவங்க குணமாக்குவாங்க. அவங்க கேட்கறத கொடுத்துடணும், பணத்தை கொடுத்துடணும், அவங்க குணமாக்குவாங்க. விச் டாக்டர்ஸ் ஆப்பிரிக்கால இருக்காங்க, இன்னும் பல இடங்கள்ல இருக்காங்க இன்றைக்கு. எந்த விதமான வியாதி அவங்க குணமாக்குவாங்க. எல்லா அசுத்தாவின் துணையால் அவங்க வல்லமையா அவங்க செய்வது. விச் டாக்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நல்லாவதுக்காக ஏங்க இப்படி இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், வேண்டாம். மாறாக உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுதுதாங்க கடவுளுடைய திட்டம் என்னவென்று நமக்கு தெரியும். ரோமையர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமையர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உலகத்தோட, நம்ம உலகத்துல இருக்கோம், உலகத்துல இருக்கிற எல்லா மனநிலையும் வாங்கிட்டு இதுதான் நம்ம வாழ்வுன்னு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வேறுபாடு, ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணுங்க. இந்த உலகம் இருட்டுல இருக்குங்க, ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம், 1 ஜான், 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனமும் அருமையா அங்க சொல்லப்படுகிறது பாருங்க. இவ்வுலகையும் இவ்வுலக சார்ந்தவற்றையும் அன்பு செய்தால் தந்தையின் அன்பு அவர்கள் மேல் இராது. அங்க கடவுளின் அன்புன்னு சொல்ல, தந்தையின் அன்பு. அப்ப யார்கிட்ட சொல்றாங்க? நம்ம மக்கள்கிட்ட சொல்றாங்க.
உலகத்துல மக்கள்கிட்ட இல்ல, தந்தையின் அன்பு அவர்கள் மேல் இராது. இவ்வுலகையும் இவ்வுலக சார்ந்தவற்றையும் அன்பு செய்தால் தந்தையின் அன்பு அவர்கள் மேல் இராது. அடுத்தது, அப்ப இந்த உலகை சார்ந்தவற்றை தெளிவா சொல்லி பாருங்க. அடுத்த 16ஆவது வசனத்துல, இவ்வுலகை சார்ந்த உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, பெருமை தந்தையிடமிருந்து வருவதல்ல. உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, அதாவது பெருமை, பிரைடு, இது கடவுளிடமிருந்து வருவதல்ல. இது உலகத்தை சார்ந்தது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் லிஸ்ட் ரொம்ப இங்க நம்ம ஷார்ட்டா பார்த்தோம். பெரிய லிஸ்ட், உலகத்தை சார்ந்த லிஸ்ட் என்ன பார்க்கணும்னா, அருமையா பவுலடிகளார் கலாத்தியருக்கு திருமுகத்துல அருமையா கொடுக்கிறாரு. ஒரு முறையாவது வாசிச்சு பாருங்களேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 - 21 முடிய இந்த உலகத்தை சார்ந்த லிஸ்ட், இந்த உலகத்தோடைய காரியங்கள் ஒரு முறை படிச்சு பார்ப்போம். ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். ரொம்ப நல்லதுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 - 21 முடிய வசனங்கள் ஒரு முறை படிச்சு பாருங்க. பரத்தன்மை, கெட்ட நடத்தை, காமவெறி, அப்புறம் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட். சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பொறாமை, கட்சி மனப்பான்மை, சீற்றம், சண்டை சச்சரவு, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, களியாட்டம், குடிவெறி, அப்படி அண்ட் சோ ஆன் போயிட்டே இருக்கு. ஒரு முறை படிச்சு பாருங்க. இல்லப்பா இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இது கிடையாதுங்க, நாங்களும் இந்த மாதிரிலாம் வாடுறது கிடையாதுங்க, இந்த மாதிரி விபச்சாரமோ காமவெறியோ பரத்தன்மையோ எல்லாம் கிடையாதுங்க, சிலை வழிபாடுலாம் கிடையாதுங்க. ரைட்டு, லிஸ்ட் நல்லா படிச்சு பாருங்க. சீற்றம், கோபம் இருக்கா? கோபம் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கு. கோபம், சீற்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கு. உலகத்தை சார்ந்தது. கட்சி மனப்பான்மை இருக்கா? அவங்க அந்த கட்சி இந்த கட்சி, அவங்க அந்த ஜாதி, நாங்க இந்த ஜாதி. அப்பா, திருச்சபைக்குள்ள கிறிஸ்துவ மத்தியில இந்த விரல்கிட்ட போய் நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதி சொல்லுமா? சொல்லவே சொல்லாதுங்க. இவங்கள கிறிஸ்துவ உடலை சார்ந்தவங்க கிடையாது. இவங்கள கிறிஸ்துவ உடலை சார்ந்தவங்க கிடையாது. இவங்கள இந்த உலகத்தை சார்ந்தவங்க. அந்த கட்சி இந்த கட்சி, அந்த ஜாதி இந்த ஜாதி, அவங்க அந்த ஊருக்காரங்க, இவங்க இந்த ஊருக்காரங்க. கட்சி மனப்பான்மை, பங்குல கூட கட்சி மனப்பான்மை, குரூப்பிசம், சண்டை சச்சரவு, வீட்டுல மாமியாரு மருமகளு, கணவன் மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், சண்டை சச்சரவு, பங்குல சண்டை சச்சரவு, இதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவை. அன்பாதவர்கள், இந்த உலகம், நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. விண்ணகமே நம்ம தாய்நாடு. கடவுள் ஒரு நோக்கத்துக்கு அங்க வச்சிருக்காரு. உலகத்துக்கு வாழ தெரியாது. இந்த உலகம் முழுவதும் இருட்டுல இருக்கு. நீ இந்த உலகத்திற்கு ஒளியா இருப்பா, உப்பா இருப்பா. நீ எப்படி வாழணும், எப்படி பேசணும் சொல்லி கொடுப்பா. நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுப்பா. நீ எப்படி செயல்பட சொல்லி கொடுப்பா. இந்த உலகத்துக்கு தெரியாதுப்பா. நீ அதுக்கு பதிலா அவங்களுடைய மனநிலை நீ எடுத்துக்கிறியப்பா. அந்த வேறுபாடை காத்து கொடுப்பா, அந்த வித்தியாசத்தை காத்து கொடுப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அமெரிக்க நாட்டு அம்பாசிடர் இந்தியாவோட இருக்காரு. அமெரிக்க நாட்டு பிரதிநிதி அம்பாசிடர் இந்தியாவோட இருக்காரு. அவர் இந்திய நாட்டை சார்ந்தவர் அல்ல, அவர் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள். அவருடைய மனது எப்பவுமே அமெரிக்கால இருக்கு, உடல் இந்தியாவில் இருக்கு. அதே போல நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய மனது எல்லாம் விண்ணகத்தை நோக்கி இருக்கணும். இங்க இதை நோக்கி அல்ல, இந்த மண்ணை நோக்கி அல்ல, இந்த தங்கத்தை நோக்கி அல்ல, விண்ணகத்தை நோக்கி இருக்கணும். உடல் இங்கதான் இருக்கு. செய்ய வேண்டிய சில காரியங்கள் நம்ம செய்யணும். வேலைக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் செய்யணும். மனது, நம்முடைய உள்ளம் எப்பவுமே விண்ணகத்தை நோக்கி இருக்க வேண்டும். விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. இந்த மனநிலையோட வாழ்ந்தோம் என்றால் இந்த ஓட்டத்தை மன உறுதியோடு ஓடி முடிக்க முடியும். அதுக்கு உதவி செய்ய பயப்படாதீங்க. உதவி செய்ய தூய ஆவியானவர் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காருங்க. பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, நாங்கள் இந்த மனநிலையோடு வாழ, விண்ணகமே தாய்நாடு என்ற ஒரு மனநிலையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க பல வேளைகளில் இந்த உலகத்தில் சிக்கி தவிக்கிறோம். செய்தித்தாள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, மொபைல் வழியாக, இன்டர்நெட் வழியாக இந்த உலகத்துடைய காரியங்களை சிக்கி தவிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க தூய ஆவியானவரே. எங்களால் இது வெளியே வர முடியலே என்று கதறி ஜெபித்தோம் என்றால், கேட்டோம் என்றால்
நிச்சயமாக தூய ஆவியார் நமக்கு உதவி செய்வார். என்ன காரணம்? ஒரே காரணம். என்னது? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.